குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்னதோட ஈஸ்வரி ராஜுங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மங்களகரகமான பராபவ வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:32 மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை 8:26 நாளிகைக்கு ரிஷப லக்னம் சிம்ம நவாம்சத்தில் இந்த வருடம் பிறக்கிறதுங்க. இந்த வருடத்தோட கிரக நிலைகள் அமைப்பு எப்படி இருக்குது, இந்த வருடத்தில் யாருக்கெல்லாம் என்னென்ன பலனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருடத்தோட கிரக நிலைகள் அமைப்பு அப்படிங்கிறப்ப சூரியன் அஸ்வினி 1ஆம் பாதத்திலையும், சந்திரன் சதயம் 3ஆம் பாதத்திலையும், செவ்வாய் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்திலையும், புதன் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்திலையும், குரு புனர்பூஷம் 1ஆம் பாதத்திலையும், சுக்கிரன் பரணி 4ஆம் பாதத்திலையும், சனி பகவான் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்திலையும், ராகு சதயம் 2ஆம் பாதத்திலையும், கேது மகம் 4ஆம் பாதத்திலையும், லக்னம் மிருகசீஷம் 1ஆம் பாதத்திலையும், மாந்தி ஆயிலம் 2ஆம் பாதத்திலையும் இந்த வருஷம் கிரக நிலைகள் அமைப்பு இருக்குதுங்க. இதனால் என்ன பலன், பொதுவான பலன் பார்க்கலாம். அதாவது உலக நாட்டு நடப்புகளில் பொதுவான பலன் அப்படிங்கிறப்ப லக்னாதிபதினு சொல்லக்கூடிய, அதாவது ரிஷப லக்னம், லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சூரியனோட சேர்ந்து இருக்கிறாரு. அப்போ இந்த சூரியன் 4 கூடியவரோட சேர்ந்து இருக்கிறதுனால மக்கள் வீடு, வாகனம், வண்டி வசதி வாய்ப்புகள் இதுக்கெல்லாமே இவங்க விரயங்கள், அதாவது ஒரு வீடு வாங்கிறது, ஒரு வண்டி வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவங்க விரயம் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இங்கே 2 கூடிய புதன் 2-5 கூடிய புதன் 11ஆம் இடத்துல போய் நீசம் பெறாரு. அப்படிங்கிறப்ப 2-5 அப்படிங்கிறப்ப இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மக்களிடையே வருமானம் குறையும், ஆனால் செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ செலவுகள் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு வண்டி வாகனம் இதெல்லாமே வாங்குறப்போ அது செலவு தானே. அப்போ அந்த செலவுகள் நீங்கள் சுப விரயமாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். அதே போல் உங்களுக்கு 3 கூடிய சந்திரன் இந்த வருடம் 10ஆம் இடத்துல அப்படிங்கிறப்ப புதிய தொழில்கள் எல்லாமே உருவாக்குவாங்க. நிறைய தொழில்கள், புதிய புதிய தொழில்கள் எல்லாம் இந்த வருஷம் நிறைய நடைமுறைக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் 4 கூடிய சூரியன் அதான் ஏற்கனவே 12ஆம் வீட்டில் அப்படிங்கிறப்ப வண்டி வாகனம் வாங்குறது மூலயமா கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த விரயங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். 7-12 கூடிய செவ்வாய் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல. அப்போ 7-12 அப்படிங்கிறப்ப நிறைய திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் எல்லாம் கைகூடி வரும் அப்படிங்கிறது தான். அதே போல் குரு பார்த்திங்கன்னா இந்த ரிஷப லக்னத்துக்கு 8 மற்றும் 11 கூடியவராகி அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கிறப்ப 8ஆம் இடம் வெளியூர் வெளிநாடு இதெல்லாமே செல்லக்கூடிய அமைப்பு உள்ளவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டம் இதெல்லாமே செல்ல வேண்டிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் ஏற்கனவே கேது 4ஆம் இடத்துலையும், ராகு 10ஆம் இடத்துலையும் இருக்கிறாரு. கேது 4ஆம் இடத்துலேருந்து, அதாவது ஒரு மனத்தில் பட்டதை பேசுறதுக்கு தயங்குவாங்க. குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வீடுகளில் அவங்கவுங்க குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தயக்கம் இருக்கும். இதெல்லாமே கொஞ்சம் நீங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதான் இந்த வருட பலன்களில். இது பொதுமக்களுக்கு இந்த வருடம் ஆன்மீக பயணம் அதிகரிக்கும். ஏன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய குரு தான் ராஜாவாக வராது. அப்போ ஆன்மீக பயணங்கிறது நிறைய அதிகரிக்கும். அதே போல் நீர்நிலைகளில் விவசாயம் சம்மந்தப்பட்டது எல்லாம் மக்களிடையே செல்வ செழிப்பு இதெல்லாமே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விளைச்சல்கள் அதிகமாகும். அதே போல் இந்த மஞ்சள், கோதுமை உற்பத்தி இந்த மாதிரிலாம் நிறையா உற்பத்திகள் அதிகமாகும். அங்கங்கே மழை, நிறைய ஒரு நீர்வளம் பெருகக்கூடிய அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வருட பலன். இதில் மேசராசிக்கு பர்டிகுலராக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, உங்கள் பொதுவாகவே மேசராசிக்காரங்க அப்படின்னாலே எதுலையுமே ஒரு தைரியம், எதுலையுமே ஒரு போராட்டம், எதுலையுமே ஒரு முயற்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மேசராசிக்காரங்க இந்த வருடம் பிறக்கிறதுல மேசராசிக்கு சூரியன் உச்சமாகிறாரு. அதை தான் சித்திரை மாதமாக நம்ம கொண்டாடுறோம். அப்போ இந்த மேசராசிக்காரவங்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு, ஒரு நிர்வாக திறமை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறது உங்களுடைய இந்த வருடம் ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு. அதனால் அதை நீங்கள்
ஒரு பொறுப்புடன் செயல்படுறது ரொம்ப நல்லது. கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்ரெடி உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கிறப்ப, இந்த விரய சனி காலகட்டம் அப்படிங்கிறப்ப அதை தான் நான் சொன்னேன். 12ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல குரு வந்து உங்களுக்கு உச்சமாக போறாரு. அப்படிங்கிறப்ப வீடு, ஏதாவது வீட்டு வேலை செய்கிறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, இந்த மாதிரி செலவுகளுக்கு நீங்கள் விரயம் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அந்த 12ஆம் இடத்துல இருக்க சனி பகவானை விரைச்சனியாக நீங்கள் மாற்றிக்கிறது, அப்போ இது சுப விரயமாக மாற்றிக்கிறது உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து ரிஷபராசிக்காரங்களுக்கு, ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. அதாவது இந்த குரு பகவான் வந்து எப்போ பயிற்சி ஆகுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்புறம் கடக ராசிலேருந்து அதிசாரமாக சிம்ம ராசிக்கு கார்த்திகை 14ஆம் தேதி செல்றாரு. திரும்பி வக்ர நிலையை தை 10ஆம் தேதி சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு வக்ர நிலையை பெறாரு. அப்போ இந்த மாதிரி அமைப்பு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறப்ப, நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான். இந்த வருடம் ரிஷபராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல குருபவன் இருந்து அவரே பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு போகிறது, திரும்பி வக்ர நிலை பெறுறது அப்படிங்கிறப்ப ஒரு இடம் மாற்றம், வீடு மாற்றம் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். வாடகை வீட்டில் இருக்கவங்க சொந்த வீடை வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். படிக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இருக்க இடத்த விட்டு ஹாஸ்டல், அதாவது வீட்டில் இருக்க குழந்தைய ஹாஸ்டலில் போய் படிக்கிறது, ஹாஸ்டலில் இருக்க குழந்தைய வீட்டுக்கு மாறி படிக்கிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் திருமணத்துக்கு பார்த்துக்கிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தொடர்பு மூலயமா உங்களுக்கு வரன் தேடி அமையிறது, அதெல்லாமே நீங்கள் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் வேலைக்கு செல்லக்கூடியவங்க, ஏன்னா அவரே ரிஷப ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா அவரே 6 சுக்கிரன் அப்படிங்கிறப்ப இவங்க வேலையில் எப்பயுமே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க அந்த இடத்த வந்து ஒரு கலகலன்னு ஒரு மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய அமைப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ரிஷபராசிக்காரங்கள்ட்ட இருக்குது. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் ஒரு உயர் போஸ்ட்டு இதெல்லாமே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அப்போ வேலையில் உயர் பதவி ஏதாச்சும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இந்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு உயர் பதவி அல்ல வேலையில் ஒரு இடமாற்றம், நீங்கள் விருப்பப்பட்ட வேலை அமையிறது, இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அடுத்து இன்னொரு தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு, தன்னாலே அந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வழியை தேடி வரும். அதனால் உங்களுக்கு தொழிலில் வந்து பல தொழில்களை செய்யக்கூடிய அமைப்பு, அல்லது ஒரு கிளை இருந்தால் அடுத்த கிளையை நிறுவக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கிறது அதிகம்தான். ஏன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பகவான் அப்படிங்கிறப்ப நிரந்தர லாபத்தை அவர் கொடுப்பார். இந்த வருடம் ஃபுல்லாக அவர் பயிற்சி இல்லை அப்படிங்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு நிரந்தர லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்போ தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு லாபகரமான வருடம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் 4ஆம் இடத்துல கேது பகவான் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மனம்தான் அடிக்கடி கொஞ்சம் ஒரு போராட்டம் இதெல்லாமே இருக்கும், அல்லது தாயார் கூட சில கருத்து வேறுபாடு இதெல்லாமே கொடுக்கக்கூடும். அதனால் இதை மட்டும் நீங்கள் ஒரு மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது, உங்களுடைய சித்தர் வழிபாடு எடுத்துக்கிறது, அல்லது நீங்கள் ஒரு வெளியிடங்களுக்கு சென்று வர்றது, இதெல்லாமே உங்களுடைய மனசு வந்து ஒரு ரிலாக்ஸாக வச்சுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இந்த வருட பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியில இதுவரைய குரு பகவான் இருந்து அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அப்போ 2ஆம் இடங்கிறது குடும்பம், தனம், வாக்குன்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ உங்களுக்கு இந்த வருடம் வந்து பண வருவாய் நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்கள் மிதுன ராசிக்கு 7 அவரே 10 அப்படிங்கிறப்ப அவரே 2ஆம் இடத்துக்கு செல்றாரு. அப்படிங்கிறப்ப சுப காரியங்கள்லாம் இந்த காலகட்டம் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுலாம் கைகூடும். கூட்டு தொழில், பார்ட்னர் தொழில் செய்யக்கூடியவங்க இந்த வருடம் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் படிக்கிற மாணவியர்கள் வந்து படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து உங்கள் ராசிக்கு அவரே 4 இந்த வருஷம் ஆரம்பத்தில் நீச்ச நிலையில் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப நீங்கள் நல்ல ஒரு முயற்சி எடுத்து படிக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உறுதி அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க. கடகராசிலேயே இப்போ குரு பகவான் ராசிக்கு வர போகிறாரு. அடுத்து அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் திருப்பி 2ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகி உங்கள் ராசிக்கும் வர்றாரு. அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, அடுத்து உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு. அப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறப்ப விரயங்கள் தான். அப்புறம் என்ன விரயம்? குழந்தைக்காண்டி நீங்கள் விரயம் பண்ணுவீங்க, குழந்தையோட படிப்பு செலவுக்காண்டி, அல்லது ரொம்ப நாளாக
குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப பணம் விரயம் பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் கடகராசிக்கு நீங்கள் 6ஆம் இடத்துக்கு உண்டான ஒரு அவரே உங்கள் ராசியில் வந்து உட்கார போகிறாரு அப்படிங்கிறப்ப நீங்கள் வேலையில் ஒரு நல்ல, அதாவது பிறந்த இடத்த விட்டு பூர்வீகத்தை விட்டு நீங்கள் வெளியில் சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில் நீங்கள் அந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில காலகட்டங்களில் வெளியில் வருவீங்க. திருப்பி அதே வேலைக்கு போய் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் வந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க வேண்டாம். புது வேலை கிடைக்கிற வரை பழைய வேலையை விட வேண்டாம் அப்படிங்கிற அமைப்பு தான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7 8 கூடிய சனி பகவான் போய் உங்களுக்கு 9ஆம் இடத்துல அப்படிங்கிறப்ப இந்த 2வது திருமணம்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் கை கூடும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு போய் அதிசாரமாக போகிறப்ப உங்களுக்கு ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரு. அப்போ ரொம்ப நாளாக திருமண பாக்கியம், அதாவது 2வது திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் கை கூடும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ஏற்கனவே அஷ்டமச்சனி அப்படின்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. 10வதுக்கு குரு பகவான் 11ல் இதுவரை லாபஸ்தானத்துல இருந்து அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. அடுத்து அதிசாரமாக உங்கள் ராசிக்கே வர போகிறாரு. அப்படிங்கிறப்ப ஏற்கனவே இங்கே கேது பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா உங்கள் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மெயினாக கால் வலி, இருதயம் வலி, இந்த மாதிரி பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடும். அதனால் நீங்கள் ஒரு சின்ன வலி வந்தாலும் நீங்கள் அசால்ட்டை விடாமல் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 7 8 கூடியவர் அப்படிங்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை சொல்லாமல் இருக்கிறதே ரொம்ப பெட்ரு. அதாவது நீங்கள் நல்லதை சொல்ல போயினாலும் நாளைக்கு அது வந்து பிரச்சனையில் முடிவிடும். அது தேவையில்லாத ஒரு அசிங்கம் அவமானம்லாம் ஏற்படக்கூடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் அப்படிங்கிறத செய்யாதீங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வந்து உச்சத்தில் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அரசியலில் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உங்கள் ராசி அதிபதி சூரியன் 9ல் அப்படிங்கிறப்போ நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு எடுத்துக்கிறது, உங்களோட பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஒரு கோயில் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட அமைப்பில் நீங்கள் போய் தலைமையை ஏற்றுக்கிறது, பட்டம் பதவி இதெல்லாமே உங்களுக்கு தேடி வரும். அந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உடல் ரீதியாக மட்டும் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். மற்றவங்கள்ட்ட பேசுறதுல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறதா ரிஷபராசிக்காரங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி. கன்னிராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு புத்திசாலித்தனம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி. எந்த ஒரு இடத்துலையும் அவங்களை கொண்டு போய் விட்டால் கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து மேலே வரக்கூடிய குறைவங்க அந்த கன்னிராசிக்காரங்க. இருக்க இடத்த அந்த இடத்துக்கு தக்கன தன்னை மாற்றிக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்னிராசிக்காரங்க. இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இதுவரை 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர போகிறாரு. அப்போ வந்த லாபத்தை நீங்கள் ஒரு அளவுக்கு ஒரு சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்து அவர் அதிசாரமாக 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வர லாபத்தை திருப்பி அடுத்த முதலீடு பண்ணுறேன் அப்படிங்கிற பேரெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. கூட்டு தொழில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறதா. அதே போல் குடும்பத்துலேயும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் தேவை. குடும்ப நபர்களிட நீங்கள் கொஞ்சம் ஒன்றி போகிறது இல்லை விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே உங்கள் ராசியில் பார்த்து 12ஆம் இடத்துல கேது பகவான். இப்போ நீங்கள் நிறையா தூங்கியிருக்க மாட்டீங்க. பொதுவாகவே கடந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு தூக்கங்கிறது இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஒரு 8 மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் மாறும், பலன்கள் மாறும். அப்படிங்கிறப்ப தான் இப்போ உங்களுக்கு தூக்கம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எதையாவது மனசில் போட்டு யோசனை பண்ணிக்கிட்டு தூக்கம் இல்லாமல் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு தூக்கத்தில் ஒரு கதைகளை கேட்குறது, ஒரு மெலோடி சாங் கேட்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தூக்கத்தை வர வைக்கும் அப்படிங்கிறதா. முடிஞ்ச அளவுக்கு எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அதே உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரமாக செயல்படும் அப்படிங்கிறதான். அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரவங்களுக்கு இதுவரை குரு பகவானோட பார்வை இருந்துச்சு. அடுத்து குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. அதுக்கடுத்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. அப்படிங்கிறப்ப இந்த காலகட்டம் நீங்கள் நிறைய ஆலயங்களுக்கு பொதுவாகவே இப்போ ஆல்ரெடி இந்த ஒரு வருஷமாக நீங்கள் போய்கிட்டு தான் இருப்பீங்க. நிறைய ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வருவீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்மாதிபதி யோகத்தை கூட கொடுக்கக்கூடிய அமைப்பு, உங்கள் முன்னோர்கள் சேர்த்து வச்ச புண்ணியங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். நிறைய பழைய தொன்மையான ஆலயங்களை நீங்கள் தேடி பிடிச்சி செல்லக்கூடிய அமைப்பு அதே உங்களுக்கு இயற்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு விசேஷத்துக்கு போவீங்க, அங்கே போய் நீங்கள் பழைய ஆலயங்களை போய் பார்க்கக்கூடிய அமைப்பு. உங்கள் ரிலேட்டிவ் சம்மந்தப்பட்ட திருமண நிகழ்ச்சிக்கு போவீங்க, ஒரு காது குத்து நிகழ்ச்சி, இந்த மாதிரி விசேஷத்துக்குலாம் நீங்கள் ரொம்ப லாங்காக
வெளியூர் சென்று அந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்க போவீங்க. அங்கே உள்ள ஆலயங்களை நீங்கள் சென்று வழிபாடு பண்ணுவீங்க. இதெல்லாமே உங்கள் ராசிக்கு நல்ல பலனாக கொடுக்கும். அதே போல் இந்த வருஷம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து சுக்கிரன் உங்களை பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கும் பொதுமக்களோட தொடர்பு நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதன் மூலயமா உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் நிறைய கவரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல கேது என்ன எல்லாம் இருக்குது, ஆனால் லாபங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் இருக்கும். அதனால் லாபங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு மக்கள் மத்திய தொடர்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். படிக்கிற குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஒரு படிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறப்ப மனசை வந்து ஒரு அலக்களிப்பார் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு டீனேஜில் உள்ளவங்க இந்த காதல் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் நீங்கள் ஈடுபடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு நல்ல வழியில் நீங்கள் செல்றது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு பார்த்தீங்கன்னா குருபவன் இதுவரை 8ஆம் இடத்துலேருந்து படாத பாடு நீங்கள் பட்டிருப்பீங்க. என்ன பிரச்சனைனே தெரியாது, எங்கே வலிக்குதுன்னே தெரியாது. அதாவது வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, இந்த மாதிரி எல்லா இடமும் வலிக்குது, அதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரே மாத்திரையை கொடுங்கிற மாதிரி நீங்கள் இதுவரை நீங்கள் அந்த அளவுக்கு உங்கள் உடல் ரீதியாக சில தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறப்ப ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-4 கூடிய சனி பகவான் அடுத்து 5ஆம் இடத்துலையும் போய் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு உடம்பு ரீதியாகவே சில பிரச்சனைகளை இதுவரை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. சாப்பிட முடியாது, சாப்பாடு ஜீரணமாகாது, அல்சர் தொந்தரவு, இந்த மாதிரி நிறைய மருத்துவ செலவுகள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீகத்தை விட்டு நீங்கள் வெளியில் வேலைக்காண்டியோ ஒரு படிப்புக்காண்டியோ வெளியில் போய் அங்கே சாப்பாடு ஒத்துக்காமல் உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுக்கும். அதெல்லாமே இந்த காலகட்டம் மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்கள் ராசியவே பார்க்க போகிறாரு. அப்படிங்கிறப்ப இதெல்லாமே உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். அதே போல் படிக்கிற மாணவிகள் நல்ல ஒரு மார்க்கை எதிர்பார்ப்பீங்க நீங்கள். அதே போல் திருமணத்துக்கு காத்துக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். ஜூன் மாதத்துக்கு மேலே திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்கும். அதே போல் உங்களுடைய பணம் அப்படிங்கிறப்ப ஒரு சேமிப்பு, நல்ல ஒரு டெபாசிட் பண்ணுறது, பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் சேஃப்டி பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2 கூடையவர் 9ஆம் இடத்துல போய் உச்சமாகிறாரு, உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை இந்த காலகட்டம் சேஃப்டி பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இதுவரை 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்கள் ராசியவே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நிறைய திருமண நிகழ்ச்சிகள் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கோ அல்லது அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கோ திருமண நிகழ்ச்சி எல்லாமே கண்டிப்பாக தனுசு ராசி உள்ள வீட்டில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதன் பிறகு இப்போ 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறாரு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஐப்பசி மாதம் வரையே கொஞ்சம் சில தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல ஏற்கனவே அர்த்தாஷ்டமி சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து சில உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. மெயினாக கால் பாதங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாரு. அம்மாவோட உடல்நிலையில உங்களுக்கு சில தொந்தரவை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இல்லாட்டி அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு தனுசு ராசிக்கு. அப்போ இந்த 8ஆம் இடத்துல உங்கள் ராசியதே போய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஊரை விட்டு வெளியில் போய் வேலைக்காண்டி போகிறது பெட்ரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். 8ஆம் இடத்துல போய் மறைந்திருந்து நீங்கள் வேலை செய்கிறது ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத பெண்கள் அதாவது மூத்தவங்களை மதித்து நடக்கிறதே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக செயல்படும் அப்படிங்கிறது தான். பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு நீங்கள் அறிவுரை சொல்கிறங்கிற பேரில் உங்களுக்கு குழந்தைகளுக்கு உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடெல்லாம் கொடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அறிவுரைங்கிறத கொஞ்சம் மெதுவாக ஒரு மாதிரி அந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கும் உங்களுடைய குருமார்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு தேவையில்லாத அவப்பேர் இதெல்லாமே வாங்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதுலேயும் கொஞ்சம் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லதுன்னே நான் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்படிங்கிறப்ப சனி பகவான் ஏற்கனவே மகர ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி சார்ந்திருக்கிறது. நிறைய கடுமையாக நீங்கள் உழைக்கக்கூடியவங்க, கடுமையாக முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு இதுவரை 6ஆம் இடத்துல இருந்து இப்போ குரு பகவான் உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப இதுவரை நீங்கள் மறைஞ்சிருந்த செய்த அத்தனை விஷயங்களும் இந்த காலகட்டம் ஒரு வெளியோலத்துக்கு வரும். அதாவது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறப்ப நீங்கள் நிறையா பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்க அப்படிங்கிறப்ப நிறைய திறமைகள் இருந்தோம், அது வெளிக்கொண்டு வர மாட்டாங்க. அந்த திறமைகளை வந்து இவங்க அதாவது
இவங்க கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சு ஒரு ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி இதை செய்வாங்க. அதை மற்றவங்க தான் அவங்க செஞ்சதாக கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த காலகட்டம்லாம் இது மாறப்போகுது. உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் புகழ்லாம் இந்த காலகட்டம் நீங்கள் வாங்க போகிறீங்க. இந்த சமுதாயத்தில் இந்த சமூகத்தில் வந்து உங்களோட சுயரூபம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. ஒரு நல்ல மதிப்பு மரியாதைலாம் வாங்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறப்ப வாயால் கொஞ்சம் நீங்கள் கெடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. ஏதாவது தேவையில்லாமல் நீங்கள் வாயில் வீட்டிலையோ குடும்பத்திலையோ ஏதாவது தேவையில்லாமல் பேசுகிறது, இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் பணங்காசு அப்படிங்கிறப்ப பெரிய பெரிய பிரம்மாண்டமாக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் நிறைய பணத்தை நீங்கள் விரயம் செய்யாமல் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் விரலுக்கு ஏற்ற வீக்கம் போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். 8ஆம் இடம்ங்கிறப்ப இந்த விஷ ஜந்துக்கள் விஷ பூச்சிகள் இதெல்லாமே இந்த தொந்தரவு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அதிலிருந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உங்களை பாதுகாத்துக்கிறது நல்லதுன்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசி. கும்பராசிக்கு அப்படிங்கிறப்போ உங்கள் ராசி அதிபதியே போய் 2ஆம் இடத்துல குடும்பத்துக்காண்டி ரொம்ப உழைக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க. இந்த குடும்பத்துக்காண்டி நிறைய உழைப்பு போடுவீங்க. இருந்தாலும் என்னோட உழைப்பு மற்றவங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிற கவலை இருக்கும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பொதுவாகவே இந்த மகரம் கும்பம் அப்படிங்கிறப்ப நிறைய திறமைகள் அவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் அது வெளிக்கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து தயங்குவாங்க. ஒரு கூச்ச சுபாவம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு உண்டு. அப்போ இதுவுமே குடும்பத்தில் இவங்க ஓடி ஓடி குடும்பத்துக்காண்டி உழைப்பாங்க. ஆனால் அந்த பெயர் கிடைக்கலையேங்கிற மனசுக்குள்ள தங்களுக்குள்ள நிறைய வருத்தங்கள் அவங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கும்பராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்க 6ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் அடுத்து அதிசாரமாக 7ஆம் இடத்துக்கு போகிறப்ப உங்களுடைய விஷயங்கள் அதே போல தான் நல்ல இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு பார்வைக்கு நீங்கள் வருவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற பெயர் புகழ் கிடைக்கும். ஒரு கௌரவம் புகழ் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப நீங்கள் ராகு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா மற்ற மதத்தோட ஒரு பழக்க வழக்கம் வச்சுக்கிறது, ஒரு நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறதா நிறைய வெளிநாடு போகணும் அப்படின்னு நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா இங்கே ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு போகிறாரா, அப்போ குடும்பத்தை விட்டு வெளியில் போய் இருக்கிறது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அந்த 2ஆம் இடங்கிறது காலப்ஷனுக்கு 12ஆம் இடமா வருது அப்படிங்கிறப்ப நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் போய் வேலைக்காண்டி போய் இருக்கிறது நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சில அடிப்படை கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு தடையை கொடுக்கும். ஒரு ஸ்கூல் விட்டு ஒரு ஸ்கூல் மாறி படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அது இயல்பாகவே அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. அது நல்லது தான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு அப்படிங்கிறப்ப உங்கள் ராசியிலே பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் புதன் எல்லாம் சேர்ந்து உட்காந்துருக்காங்க இந்த ஒரு ராசி ஆரம்பத்திலே. அதே போல் 2ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் சேர்ந்து இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய 4 குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு போய் உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கடின உழைப்புகள், நைட் டியூட்டி பார்க்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய முன்கோபம் வரும். அதெல்லாமே ஆல்ரெடி நீங்கள் கோவப்பட மாட்டீங்க. ஆனால் இந்த காலகட்டம் ஒரு முன்கோபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதெல்லாமே நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான். அதே போல் உங்கள் ராசி அதிபதி உங்களை பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு பூர்வீகத்திலிருந்து உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலயமா ஒரு மதிப்பு மரியாதை நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகள்னால நீங்கள் பெருமைப்படக்கூடிய அமைப்பு, உங்கள் பூர்வீகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குலதெய்வ வழிபாடு போய் செய்யக்கூடிய அமைப்பு, குடும்பத்தோடு போய் செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனராசி அப்படின்னால நல்ல ஒரு குருவோட அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. மற்றவங்களுக்கு ஆலோசனை செய்யக்கூடியவங்க நீங்கள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கை இறுதி வரை உங்களுக்கு ஒரு உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா இப்போ இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்க போகிறாரு. அப்போ இந்த வருடம் முழுவதும் அப்படிங்கிறப்ப நல்ல ஒரு உழைப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டம். மெயினாக இரவு வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு நைட் டியூட்டி பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அது கிடைச்சா நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அதுதான் கரெக்டான முடிவு அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் ஏற்றுக்கலாம். இப்போ படிக்காதவங்க என்ன வேலை அப்படிங்கிறப்ப இரவு வாட்ச்மேன் வேலை, இரவு வேலை பார்க்குறது இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது வீட்டில் பகலெல்லாம் தூங்குவீங்க, நைட்டு 6 மணிக்கு மேலே தான் நீங்கள் உட்காந்து வேலை செய்வீங்க. அப்போ இதெல்லாமே உங்களுக்கு இயல்பு. இந்த வருஷம் அப்படி தான் உங்களுக்கு இருக்க போகுது. அப்போ இதுமே உங்களுக்கு ஆனால் குரு பார்வையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சுபமாகவே அமையும் அப்படிங்கிறதுனால தான். இந்த மாதிரி 12 ராசிக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல பொருளாதாரம் இந்த வருஷம் உயரும்.
அதே போல் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு கோயில் ஆன்மீகம் இந்த மாதிரி நிறைய ஆலயங்களுக்கு சென்று நிறைய பழைய ஆலயங்களுக்கு மெயினாக போய் சென்று வருவீங்க. நிறைய ஆச்சாரம் அனுஷ்டானங்களை கடைபிடிப்பீங்க. நிறைய தெய்வ வழிபாடுகளை எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறதா. நிறைய தானம் தர்மங்கள் பண்ணுவீங்க. நிறைய இப்போ நீர், அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போன வருஷம் நீர் தட்டுப்பாடு நிறைய இருக்குது. ஆனால் இந்த வர வருஷம் அனைத்தும் மாறப்போகுது. நிறைய நீர்நிலைகள் எல்லாமே பஞ்சம் இல்லாமல் நீர்நிலைகள் நிரம்பக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கு. தங்கம் விலை வந்து போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் சித்திரை மாதத்துக்கு மேலே ஒரு அளவுக்கு சீராக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அது அந்த ஆடி மாதம் வரையும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு நிலைமை. அதுக்கு பிறகு நிலைமை மாறும் அப்படிங்கிற அமைப்பு தான். அதே போல் மக்கள் மத்தியில் நல்ல பொருளாதாரம் அமைப்பு, அதாவது வரவு தக்கன செலவு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். இருந்தாலும் நல்ல ஒரு காசு பணப்புழக்கங்கள் இதெல்லாமே இருக்கும். இந்த காலகட்டம் விவசாயம் செய்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் ஒரு சில காலகட்டங்கள் வந்து அதிக மழைனால ஒரு சில சேதத்தை உருவாக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பூமிக்கு தக்கன என்ன விளைச்சல் எடுக்கணுமோ அதை நீங்கள் உரிய காலத்தில் போட்டு எடுத்துக்கிறது. அதாவது வானம் பார்த்த பூமி அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லாவே மழை பெய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால உங்கள் இடத்துக்கு தக்கன விளைச்சலை நீங்கள் போட்டு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இந்த வருடம் அனைவருக்கும் நல்ல ஒரு வருடமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.